ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன். மதியம் சோயா பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ சோயா ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதில் எடுத்து அதை தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள், அப்புறம் தனி மிளகாய்த்தூள், கலந்த மிளகாய்த்தூள், இவ்வளோ தான். இதோட மசாலா கோட்டிங் போட்டுட்டு ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே நம்ம போட்டோன்னா அது சாதத்துலேயே அப்படியே குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இப்படி வறுத்துட்டு சேர்த்தோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இதில் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஆயில் கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூனை ஊற்றிக்கிறேன். அப்புறம் நெய் கொஞ்சம். இந்த ஒரு பேக்கெட் தான் நம்ம இந்த பிரியாணிக்கு ஃபுல்லாக. இந்த 10 ரூபாய் பேக்கெட்டு ஒன்று கரெக்டாக இருக்கும். அதனால் இதுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சூடாக இருந்தும் பிரியாணிக்கான ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ ஆனியன் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி போட்டுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் நான் ஆனியன் ரைத்தாக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சால்ட்டு வதங்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த டைமில் ஒரு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. சோயாவை போட்டு ஒரு பிரியாணி வச்சு கொடுத்துடலாம் ஈஸியாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணேன். வெங்காயம் வதங்கந்தோம். வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் குழைய வேந்ததுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தயிர் நான் வீட்டில் போடல, இன்றைக்கி கடை தயிர் தான் வாங்கியிருக்கேன். மசாலா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸும் அதுலேயே ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மசாலாவில் கோட்டிங் ஆகட்டும். இப்போ நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் 2 கிளாஸ் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். அதை போட்டுட்டு கொஞ்சம் பிரியாணி கலர், ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதாவது தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும், கீழே அரிசி இருக்கணும். அந்தளவுக்கு இருந்தால் தண்ணி கரெக்டு. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. 2 விசில் விட்டு எடுத்தேன். ஸோ தம்மெல்லாம் போட்டு அது கொஞ்சம் விசில் எல்லாமே அந்த இது அடங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். விசில் எல்லாமே அந்த காற்றெல்லாம் போயிட்டதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணால் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த இதில் கொஞ்சம் மேலே நான் நெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ரைத்தா, தயிர் ப்ளஸ் ஒரு முட்டை, பிரியாணி, அவ்வளோதான். இன்றைக்கி